ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து அந்த சர்ப்ரைஸான பேப்ளேட் இல்லை, இது வேற பேப்ளேட். அது என்னன்னா ஃப்ராம்லன்ஸ் ஃபினிக்ஸ் தான். ரெடி செட் 3 2 1 லெட் இட் ஸ்விம். டிபி ஃபினிக்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், விரல் எடுத்துடலாம். ஓகே கைஸ், நம்மளோட ஃபிஷ் எடுத்துருவோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம பேபி ட்ரிங்கிங்ஸ் தான். ஓகே கைஸ், முதல்ல நம்ம ரிங்கை பார்த்துருவோம். ரிங்கு கரெக்டாக தான் இருக்குது. 2 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஓகே கைஸ், இது இந்த டிஸ்டர்ப். ஓகே கைஸ், ரிங்கை பற்றி சொல்லிடுவோம். ஓகே, ரிங்கு வந்து 2 டைப் இருக்குது கைஸ். ஒன்று வந்து ஐ திங்க் இப்படி தான். ஒன்று வந்து இப்படி, இன்னொன்று வந்து அதே க்ராஸு, ஒன்று இப்படி. ரெண்டுமே 2 டைப் இருக்குது. டிஸ்கோ இது பற்றி சொல்லியாச்சு. அந்த ஸ்டீல் ஆமாம், அந்த டிஸ்க்கு உள்ளே போகிற அந்த ஸ்டீல் தான் இது. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஒரு மாதிரி இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, டிஸ்க்கு வந்து எல்பி கொடுத்துருக்காங்க. எல்பி பார்த்துக்கோங்க, எல்பி. எவ்வளோ ஸ்டார்னா, ஸ்டார்லாம் ஒன்றும் இல்லைங்க, வேஸ்ட்டு. ஸ்டார் அப்புறமா ரிங், அப்புறம் பாட்டம் பற்றி சொல்கிறேன். பாட்டம் இது பாருங்களேன், சமைச்சாலே இருக்குங்க. ஸ்பின் ஆகுது, நல்லா ஸ்பின் ஆகுதுங்க. அப்புறமா என்னடா 2 மூவிங் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று மூவுங்க, இது ஒன்று. அப்புறம் நடுவில் அந்த ரோல் பாட்டம், ரோலில் ஒன்று சுற்றுதுங்க பாருங்கள். நான் ரோலில் சுற்றி காமிக்கிறேன். ரோலும் சுற்றுது. ஒன்று இது ஒன்று சுற்றுது. அப்புறம் ஒன்று வந்து இது சுற்றுதுங்க. 2 ரோலிங் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து ரொம்ப கிம்மி கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. சிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. கோல்டு கலரில், கோல்டு அண்ட் ரெட் காம்பினேஷனில் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்து தொலைஞ்சிடுச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நல்லாதான் இருக்குது. ஆனால் அந்த ஃபீனிக்ஸோட அந்த சிம்பிள் தெரியுது. அதனால் இதில் வந்து ஸ்டிக்கர் இல்லை, நார்மலாக தான் இது பண்ணணும். இப்போ நம்ம இதெல்லாம் செட் பண்ணி இதோட லான்ச்சுக்கு போயிடலாம். காய் செட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து சில்வர், இதுக்குள்ளே ஒரு சில்வர் இருக்குங்க. அந்த சில்வர் டைப் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து சில்வர், இது ரெண்டுமே சில்வரு. இது ப்ளூ. எனக்கு இந்த டைப் தெரியல, அதனால தான் உங்கள்கிட்ட ப்ளூவும் சில்வரும் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து சில்வரில் தான் வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு தடவை ஒரு ரவுண்டு சுற்றுனோடனே ரவுண்டுலாம் ஒரு லான்ச் விட்டோடனே அடுத்த லான்ச்சில் வந்து நம்ம ப்ளூவில் விடலாம். ஓகே கைஸ், லான்ச் உள்ள போயிடலாம். காய்ஸ், இப்போ வந்து நான் ஒன்று வேறு சொல்ல மறந்துட்டேன். இது அப்பர் மூடும் இருக்குது, லோயர் மூடும் இருக்குது. நான் அது ஒன்று வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். ஓகே கைஸ், லான்ச்சுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நல்லா இருக்கு. பாருங்க, அந்த கோல்டு கலர் அந்த இது நல்லா தான் தெரியுது. அந்த ரெட்டுக்கும் அந்த கோல்டோட அந்த காம்பினேஷன் நல்லா தான் தெரியுது. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ராம்லன்ஸ் ஃபீனிக்ஸ் வந்து ஒரு டிஃபென்ஸ் டைப் பேப்ளேட். என்னடா ஸ்டார்டிங் அடிக்குது. ஓகே கைஸ், ஆக்சுவலாக நம்ம லான்ச்சர் ஒருத்தர் அவர் வந்து நம்ம ஆக்சுவலாக சில்வரில் தான் போட்டிருக்கணும். நம்ம லான்ச்சர் தம்பி வந்து ப்ளூவில் விட்டார். நாய்படி அவர் வந்து சில்வரில் தான் விட்டுருக்கணும். லான்ச்சர் தம்பி தப்பு பண்ணிட்டார். ஓகே கைஸ், நம்ம ஆல்ரெடி இப்போ ப்ளூவில் பார்த்துட்டோம், சில்வரில் பார்ப்போம். ஓகே கைஸ், இன்னொரு லான்ச்சுக்கு போயிடலாம். ரிங்கு கட்டிச்சுங்க, பரவாயில்ல. ஐ திங்க் அந்த சில்வர் கிட்ட இருக்கிறது வந்து விடும்போது அந்த ரிங்கு வந்து கழட்டிக்கும் போல. அந்த ப்ளூ கலர் வந்து டைட்டாக அது வந்து லாக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே
போனதை நீ இந்த மாதிரி நின்றுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம இதுக்காகவே ஒரு தனியாக ஒரு பேப்லெட் போடுவோம். ஃப்ராமினஸ் ஃபினிக்ஸ் சிஸ்டர்ஸ் அதர் பேப்லெட்ஸ் போடுவோம். அது ஒன்றும் கூடிய சீக்கிரத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரிங்கு வந்து கழட்டுறதுனால ரொம்ப அமேசிங்காக இருக்கும் பேப்லெட்டில். ஓகே கைஸ், திரும்ப ஸ்டார்டிங்கில் நிற்கிதுப்பா. யாரா நீ டேய், என்னடா சொல்கிறது? சரி கைஸ், இதான் வீடியோ இப்போ முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், பேப்லெட் ஸ்குவாட் பை.